திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் பிறப்பு விகிதம் குறைந்து வருகிறபடியினாலே வருகிற 2036 முதியோர்களுடைய எண்ணிக்கையானது 2 மடங்கு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. வருகிற 2036 ஆண்டிலே தேசிய மக்கள் தொகை ஆணைப்படி மக்கள் தொகையானது சுமார் 7.8 கோடியாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் 5இல் ஒருவர் 60 வயதுக்குட்பட்டவராக இருப்பார்கள் என்றும் கணிக்கப்படுகிறது. உழைப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறதினாலே தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது. ஆகவே இந்த குறைந்து வருகிற பிறப்பு விகிதம் சரி செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் பக்தியுள்ள சந்ததியை உண்டாக்கும்படி மனிதனை தெரிந்து கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் ஆசீர்வதித்த குடும்ப ஆசீர்வாதமானது இன்றைக்கு அது குறைந்து வருகிறது. இன்றைக்கு இருக்கிற கால திட்டத்தின்படி அநேகர் திருமணமாகாமலேயே அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தற்போது இருக்கிற கலாச்சார சீரழிவு ஒரு பக்கம், இப்படிப்பட்ட திருமணத்தை ஒதுக்கி வைப்பது அல்லது தள்ளி வைப்பது இளைஞர்கள் மத்தியிலே அதிகரித்து வருகிறது. பிந்தி வயது வரைக்கும் திருமணமாகாமல் இருக்கிற சூழ்நிலை ஒரு பக்கம் காணப்படுகிறது. இன்னொரு பக்கத்திலே இளம் தம்பதியினரிடையே மலட்டுத்தன்மை அதிகரித்து குழந்தை பிறப்பு விகிதமும் தற்போது குறைந்து வருகிறதாக கூறப்படுகிறது. ஆகவே அலட்சியமாக எண்ணப்பட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற அளவுக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தருகிற ஒரு பக்தியுள்ள சந்ததியை உருவாக்க வரும் இளம் தலைமுறையினர் அவருடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் நம்முடைய இளம் தலைமுறையினருக்கு உண்டாகி தேசத்தில் தேசங்களில் அவர்கள் வளர்ந்து பெருக பாரத்தோடு கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழகத்திலே குறைந்து வருகிற பிறப்பு விகிதத்தை உம்முடைய பார்வைக்கு கொண்டு வந்து உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக மனிதனை ஆசீர்வதித்து பெருகும்படியாக ஆண்டவரை நீங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை ஒரு பக்கம் ஆண்டவரை இளம் தலைமுறையினர் மத்தியிலே குழந்தையில்லா பிரச்சனை அதிகரித்து வருகிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது அப்பா. இன்னொரு பக்கத்திலே ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி உம்மால் கிடைக்கிற பலன் இது இல்லாதபடிக்கு அநேகர் குடும்ப வாழ்க்கையிலே சோர்ந்து போய் இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. இன்னொரு பக்கத்திலே நூதனமான ஆண்டவரை உபதேசங்களாக ஆண்டவரை திருமணத்தை தள்ளி வைப்பதற்கும் திருமணத்தை தடை செய்வதற்கும் புறக்கணிப்பதற்கும் அதை பிந்தி போகச் செய்வதற்கும் இளம் தலைமுறையினர் தீவிரித்து வருகிற பலவிதமான தவறான கருத்துக்களை ஆண்டவரை நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இந்த நிலை மாற ஜெபிக்கிறோம். எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் பாதிக்கப்படாமல் இருக்க கருத்தாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை வரும் நாட்களிலே எங்களுடைய இளம் தலைமுறையினர் செழித்து வாழ கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.